சற்று முன் வெளியான தகவல். தமிழ்நாட்டு பட்ஜெட் 2025 அரசு ஊழியர்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுமா? சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழக பட்ஜெட் 2025 முதல் 2026ஆம் நிதியாண்டுக்கான தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இதனை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறார். இது தொடர்பாக பல கட்ட ஆலோசனைகளை நிதியமைச்சகம் மேற்கொண்டு வருகிறது. அடுத்த ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்கும் நோக்கில் திமுக தீவிரம் காட்டி வருகிறது. இதையடுத்து அனைத்து தரப்பினரிடம் கருத்துகள் கேட்குமாறு அறிவுறுத்தி இருந்தார். அது மட்டுமின்றி அனைத்து தரப்பினரையும் திருப்திப்படுத்தும் பட்ஜெட்டாக சாதனை பட்ஜெட்டாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டு கொண்டுள்ளார். அதன்படி தாக்கல் செய்யப்படும் தமிழக பட்ஜெட்டில் பல முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது பழைய ஓய்வூதிய திட்டம், சம்பள உயர்வு, பணி வரன்முறை, ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரமாக்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் செமிக்கோங்க.